நாட்டுக்கோழி வாங்குனா இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்க. நம்ம கிராமத்து முறையில தான் இப்ப வறுவல் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? நாட்டுக்கோழி வேகறதுக்கு டைம் எடுக்கறனால ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறது மட்டும் குக்கர்ல பண்ண போறோம். குக்கர்ல தாராளமாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் லைட்டா இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரல் போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் லைட்டா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வந்த உடனே நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல போட்டுட்டு இது மாதிரி மூடி போட்டீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடும் இதே மாதிரி. இனி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம். நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்ல நாட்டுக்கோழி கூட பிரட்டி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரே ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம இப்ப வேக வைக்க போறோம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் வச்சா போதும். நாட்டுக்கோழி சூப்பரா வெந்துரும். இனி நம்ம பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆன உடனே ஓபன் பண்ணிடலாம். சூப்பரா நாட்டுக்கோழி பஞ்சு மாதிரி வெந்துட்டு இனி நம்ம அதை இன்னொரு கடாய்க்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் வறுவல் பண்றதுக்காக. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு இடிச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. மெயினா இந்த நண்டு கிரேவி, இறால் கிரேவி, சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸ்க்கும் பெப்பர் போட்டா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடலாம். இந்த மசாலா எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல விட்டுருங்க. அப்படியே இந்த மசாலா எல்லாம் நாட்டுக்கோழி கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகி இதே மாதிரி திக்கா சூப்பரா ரெடி ஆயிரும். ஃபைனலா இதே மாதிரி கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.